மேலதிகமாக இவர் பயன்படுத்திய ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் என்கின்ற தொலைபேசி தான் இவர் பயன்படுத்தி இருக்கின்றார். அது ஃபேஸ் ஐடி மூலமாகத்தான் லாக் செய்யப்பட்டிருக்கின்றது. இறுதியாக காப்பில சந்திரசேன யாருடன் பேசினார், அவருடைய வாட்ஸ்அப்பில் என்னென்ன விடயங்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றது, முழுமையான விவரங்கள் அந்த தொலைபேசியில் தான் நிச்சயம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தொலைபேசியை ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் அதை திறந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. நேற்றைய தினம் அப்பொழுது என்ன காரணம் இதை திறக்க முடியாமல் இருக்கிறதற்கு விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது ஃபேஸ் ஐடி மூலமாக லாக் செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது விசாரணை அதிகாரிகள் முயற்சித்து பார்த்திருக்கிறார்கள். கபில சந்திரசேனனுடைய சடலத்தில் முன்பாக, இவருடைய சடலத்தை முகத்தின் முன்பாக தொலைபேசியை காண்பித்திருக்கின்றார்கள். ஆனால் இவருடைய கண்கள் மூடப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த முயற்சி தோல்வியில் முடிந்திருக்கிறது. ஆகவே நேற்று நீதிமன்றத்திலே இவர்கள் ஒரு அனுமதியை கோரியிருக்கிறார்கள். இந்த தொலைபேசியின் தாய் நிறுவனம் அல்லது அது சார்ந்த ஏதாவது நிறுவனங்களுக்கு இந்த தொலைபேசியை அனுப்பி இந்த லாக்கை உடைத்து கொள்ள முடியுமா என்ற முயற்சியில் தற்பொழுது ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரிந்த வகையிலே பெட்டா புறக்கோட்டை பகுதியில் நிறைய இந்த மாதிரியான தில்லுமுள்ளு வேலைகள் செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தில்லுமுள்ளு வேலை அல்ல, அது நாங்கள் கொண்டு சென்று கொடுத்தால் அவர்கள் அந்த லொக்கை இலகுவாக உடைத்து கொடுப்பார்கள். அதற்கான நிறைய லெஜெண்ட்ஸ் என்று சொல்லலாம், நன்றாக பரிச்சயமானவர்கள் பெட்டா அந்த சைடில் நிறைய பேர் இருக்கிறார்கள், கம்யூனிகேஷன் வைத்திருக்கிறார்கள். அந்த சகோதரர்கள் இளைஞர்கள் இலகுவாக லொக்கை எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் விசாரணை அதிகாரிகளுக்கு இன்னும் அந்த ஃபேஸ் ஐடி மூலமான லொக்கை உடைத்துக் கொள்ள முடியாமல் இருப்பதுதான் கேள்வி. விரைவாக அந்த லொக்கை அன்லாக் செய்து கொண்டால் அதிலிருந்து மிக முக்கியமான விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதும் ஒரு தகவல். ஆகவே நீதிமன்றத்திலிருந்து பிணை பெற்றுக்கொண்டு கபில சந்திரசேன நேரடியாக அரவிந்த் சில்வாவினுடைய வீட்டிற்கு தான் வந்திருக்கின்றார். நீண்ட நாட்களாக அவர் சரியாக உண்ணாமல் இருந்ததன் காரணமாக முதலிலே கபில சந்திரசேன தன்னுடைய சகோதரியின் அக்காவை பார்த்ததும் ஹலோ அனுஷ்கா என்று தான் குறிப்பிட்டிருக்கின்றார். இவரும் ஹலோ கபில என்ன நடந்தது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுமே வாருங்கள் உள்ளே அமருங்கள் என்று அவரை அமர வைத்து சாப்பிட்டீர்கள் என்று கேட்டதற்கு இல்லை என்று கூறியதும் அவருக்கு முதலில் ஒரு தண்ணீர் வழங்கப்பட்டிருக்கிறது. பிறகு வாட்டர்மெலன் ஜூஸ் 2 கோப்பைகள் வாட்டர்மெலன் ஜூஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. பிறகு லெமன் ரைஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாப்பிடுவதற்கு. பிறகு கோப்பியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.